ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த அரசு காலக்கெடுவுடன் கூடிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என CII எனும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. மேலும் அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளதாவது, 78 பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அரசின் பங்கை 51% குறைப்பதன் வாயிலாக கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் நிதியை திரட்ட முடியும். முதல் கட்டமாக 2 ஆண்டுகளில் அரசு 75% அல்லது அதற்கும் குறைவான பங்கு வைத்துள்ள 55 நிறுவனங்களின் பங்குகளை விற்றால் 4.60 லட்சம் கோடியும், இரண்டாவது கட்டமாக 75%த்திற்கும் அதிகமான பங்குகள் உள்ள 23 நிறுவனங்களின் பங்குகளை குறைத்து 5.40 லட்சம் கோடி ரூபாயை திரட்டலாம். இதற்கு 4 அம்ச வியூகத்தை பின்பற்றலாம். முதலில் முதலீட்டாளர்கள் எந்த நிறுவனங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் அரசு பங்குகளை விற்பனை செய்ய வேண்டும். மேலும் அடுத்த 3 ஆண்டுகளில் தனியார் மயமாக்கப்படும் நிறுவனங்களின் பட்டியலை அரசு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். இதற்கான பணிகளை நிர்வகிக்க தனி அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். தனியார் மயமாக்கலுக்கு காலம் பிடிக்கும் என்பதால் இடைக்கால ஏற்பாட்டுடனும் செயல்பட வேண்டும். பங்கு விற்பனை தொகையை உள்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் நிட்டெக் கண்காட்சி. நிட்டெக் 2026 என்ற 18வது தொழில்நுட்ப கண்காட்சி திருப்பூரில் மார்ச் 6 துவங்கி 4 நாட்கள் நடக்கிறது. ஆசிய அளவில் பின்னலாடை துறைக்கு என பிரத்யேகமாக நடக்கும் இயந்திர கண்காட்சி என்ற சிறப்பு பெற்றது. நிட்டெக் கண்காட்சி தலைவர் ராயப்பன், சிபி சக்கரவர்த்தி ஆகியோர் கூறியதாவது, 2 லட்சம் சதுர அடி பரப்பில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கண்காட்சியில் அரங்குகள் அமைக்கப்படும். மத்திய அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை சார்பில் கண்காட்சியில் அரங்கு அமைக்கும் பதிவு பெற்ற நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட உள்ளது. பின்னலாடைத்துறை கண்காட்சிக்கு அரசு மானியத்துடன் அரங்கு அமைக்க ஹைடெக் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபார் இந்தியா நிறுவனம் அங்கீகாரம் பெற்றுள்ளது. பெண் தொழில் முனைவோர், புத்தொழில் முனைவோர், அனைத்து உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். தங்கள் நிறுவனம் வாயிலாக பணம் ஏதும் செலுத்தாமல் அதிகபட்ச மானியத்தில் அரங்கு அமைத்து கண்காட்சியில் பங்கேற்று வணிகத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். நிறுவனங்களின் வசதிக்கு ஏற்ப அரங்குகள் அமைத்துக் கொடுக்கப்படும். பின்னலாடை துறை சார்ந்த அனைத்து வகை இயந்திரங்களும் காட்சிப்படுத்தப்படும். ஊசி முதல் பேக்கிங் வரை உள்ள அனைத்து விதமான நவீன இயந்திரங்களும் இயங்கும் நிலையில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. குறைந்த செலவில் பசுமை ஆடை தயாரிக்கும் வகையில் அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் அரங்குகளை அமைக்கின்றன. மின் நுகர்வை குறைக்கும் திறனுள்ள இயந்திரங்களும் காட்சிப்படுத்தப்படும். உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இயந்திர தயாரிப்பாளர்கள் தங்கள் இயந்திரங்களை காட்சிப்படுத்த உள்ளனர். ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், சீனா உள்ளிட்ட நாடுகளின் நிறுவனங்களும் பங்கேற்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு 9843171303 8220484747 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என அவர்கள் கூறினர். உரங்களுக்கு ஒரே GST விதிக்க வலியுறுத்தல். அனைத்து உரங்களுக்கும் ஒரே சீராக 5% GSTயை அமல்படுத்துமாறு மத்திய அரசுக்கு இந்திய நுண் உரங்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அச்சங்கம் தெரிவித்துள்ளதாவது, உரங்களுக்கு GSTயை 12%இலிருந்து 5% குறைத்த மத்திய அரசின் GST 2.0 சீர்திருத்த நடவடிக்கையை வரவேற்கிறோம். உர தயாரிப்புக்கு பயன்படுத்தும் மூலப்பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரங்களை விட அதிக GST விதிக்கப்படுகிறது. இதனால் கூடுதல் உள்ளீட்டு வரி அதிகரித்து உர உற்பத்தி நிறுவனங்களின் மூலதனம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உர கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் உள்ள அனைத்து உரங்களுக்கும் ஒரே சீராக 5% GSTயை வரும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும்.
குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் திரும்ப கிடைக்கும் என்பதற்கான உறுதியான காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்க வேண்டும். தற்போது நடைமுறைகள் மாநில மாவட்ட அளவிலான உரிமத்திற்கு மாற்றாக நாடு முழுதும் செல்லுபடியாகும் வகையில் ஒருங்கிணைந்த உரிம முறை வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.